பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். வரவேண்டும் இளவரசே மேகநாதா. சுக்ரீவன் யுத்த பூமியில் தம்மை வரவேற்பதற்காக முந்திக் கொண்டு வந்தேன். சுக்ரீவா, மேகநாதனின் எதிரே வந்து நின்று வரவேற்பது மரணத்தை வரவேற்பது போல. எங்கே அந்த ராமன், அவன் தம்பி லக்ஷ்மணன்? என் முன்னே வந்து நிற்கச் சொல். இன்றே அவர்கள் வாழ்வில் இறுதி நாள். ஸ்ரீ ராமபிரபுவின் தரிசனம் உனக்கு பெற ஆவல் போலும். சுவாமியை தரிசிக்கும் முன் அவர் தொண்டன் கொடுக்கும் அடியை பட்டுக்கொள் மேகநாதா. அங்கதா, நீயா? கணக்கு தீர்க்க வந்திருக்கிறேன். இன்று என் வல்லமையை காட்டுவேன். அனைத்துக்கும் முதலாக என் உடன்பிறப்பு அதிகாயனை கொன்ற லக்ஷ்மணனை யமலோகம் அனுப்ப வேண்டும். எங்கே அந்த லக்ஷ்மணன்? அவனிடம் சொல், இந்திரஜித்தன் அறை கூவுகின்றான். பிரபு, மேகநாதன் மிகவும் பயங்கரமாக செயல்படுகிறான். வானர சேனைகளை சிதறடிக்கிறான். மீண்டும் மீண்டும் கேட்கிறான், லக்ஷ்மணன் எங்கே, லக்ஷ்மணன் எங்கே என்று. ஆணையிடுங்கள் அண்ணா. இன்று மேகநாதன் இருந்தால் நான் லக்ஷ்மணன் இல்லை. அமைதி, அமைதி லக்ஷ்மணா. நான் அடங்கியிருக்க தேவையில்லை, மன்னியுங்கள். காலம் தாழ்த்தி செல்லுங்கள். அவன் கத்தி கத்தி சற்று ஓய்ந்து விடுவான். அப்போது செல்வது நல்லதல்லவா? அது யுத்த நெறியே அல்ல. யுத்தத்திற்கு நெறி ஒன்றுதான். எதிரியை எவ்வாறாவது மடக்குவதுதான். மறந்தும் அநீதி வழி போகாதீர்கள் லக்ஷ்மணா. பொறுமையோடு இரு என்று சொன்னது ஆபத்து என்ற முறையில் அல்ல. வீரத்திற்கு வேகம் ஏற்றதொரு துணை அல்ல. ஆவேசத்திலும் உற்சாகத்திலும் சிறந்தது விவேகம். இதை புரிந்து கொண்டு தீரமுடன் தலை நிமிர்ந்து போராடு. செல்க லக்ஷ்மணா, வென்று வா. சுக்ரீவனும் அங்கதனும் மூக்கருந்து இங்கிருந்து சென்றார்கள். மாவீரன் தான் என்று மமதையில் இருக்கும் லக்ஷ்மணன் என் முன் வராமல் எங்கே போனான்? எங்கே? மேகநாதன் எதிரே நிற்க ஏன் அச்சமா என்ன?
அப்பனே மேகநாதா, மெதுவாக பேசு. அஸ்திர சஸ்திரம் பயன்படாததால் இப்படி பாறையை எடுத்து வீசி பார்ப்பதென்ன? கல்லெறியும் மந்தியே உன் ராமனையும் லக்ஷ்மணனையும் எந்த அஸ்திரமும் காப்பாற்றாது. அச்சப்பட்டு நடுங்குகின்ற அண்ணன் தம்பியரே, ஆண்மை இருந்தால் என் முன்னே வந்து நின்று சரணமடையுங்கள். ஏ அகந்தை கொண்ட மேகநாதா, லக்ஷ்மணன் வந்துவிட்டேன். உன் உடன் பிறந்தவரை அனுப்பிய இடத்திற்கு உன்னையும் அனுப்பி வைக்க இன்று விடை தெரியப் போகிறது. துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும் மேகநாதனின் வலிமை இன்று எந்த அளவிற்கு சாதிக்கப் போகிறது என்று. யாரை மிரட்டுகிறார்? லக்ஷ்மணன் யார் என்று அவன் பானம் உனக்கு சொல்லும். பேச்சுக்கேற்ற ஆற்றல் இல்லை, பிரமாதமாக பேசுகிறாய். இதை தடுக்க சக்தி இருக்கிறதா? இப்போது வரும் அஸ்திரத்தால் உன் படைகள் களத்திலே உணர்விழந்து சாயப் போகிறது.